நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணம் முடிந்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. புதிதாக 10 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதாக முதலமைச்சர் பேட்டி. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சிலர் புலம்புவதாகவும் எதிர்க்கட்சிகள் மீது சாடல். தூத்துக்குடியைப் போலவே ஹோசூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வெளிநாட்டு பயணங்கள் தொடரும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நிலை என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக, அதிமுக இடையேதான் போட்டி. தனியார் செய்திக் குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தொடர்ந்து ஏறுமுகத்திலிருந்து ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 79,760 ரூபாய்க்கு விற்பனை. தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் உள்ள டாஸ்மாக் பாரில் இளைஞர்கள் தகராறு. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மீது போதை இளைஞர்கள் தாக்குதல் முயற்சி என புகார். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் அத்திகான் கிராமத்தில் இடி தாக்கி குடிசை வீடு ஒன்றில் தீப்பற்றி விபத்து. விபத்தில் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தை முந்த முயன்றபோது விபத்தில் சிக்கிய தனியார் பள்ளி பேருந்து. ஆசிரியர் மற்றும் 6 மாணவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பாதையில் காய்கறி பாரம் ஏற்றிச் சென்ற வாகனத்தை வழிமறித்த காட்டு யானை. வாகனத்தில் கரும்பு இல்லாததால் யானை ஏமாற்றம். வாகன ஓட்டுநர் நிம்மதி. அதிமுகவில் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று ஹரித்வாருக்கு பயணம். ராமரை தரிசிக்க செல்வதாக விமான நிலையத்தில் பேட்டி. இந்தியாவில் அடர் சிவப்பு நிறத்தில் முழுமையாக தென்பட்ட முழு சந்திர கிரகணம். இரவு 9:56க்கு தொடங்கிய கிரகணம் நள்ளிரவு 1:25 மணிக்கு நிறைவு பெற்றது. சந்திர கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 12 மணி நேரத்திற்கு பிறகு நடை திறப்பு. கோவில் வளாகம் முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்ட பின்னர் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது.
நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு இன்று மாதிரி வாக்குப்பதிவு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையொட்டி என்டிஏ கூட்டணி எம்பிக்களுக்கு இன்றிரவு விருந்தளிக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே சார்பில் விருந்து. பீகாரில் வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்று சர்ச்சையில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி. காங்கிரஸ் எம்பியை பொதுமக்கள் முதுகில் சுமந்து செல்லும் வீடியோ வெளியாகி பலரும் கண்டனம். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் விசிகாவினரை தாக்கிய வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி கைது. விசிக நிர்வாகி அளித்த புகாரில் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூரிலிருந்து விழுப்புரம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்துக்குள் கொட்டிய மழைநீர். பேருந்து நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக்கொலை. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதலை தொடர்ந்தால் மேலும் வரி விதிக்கப்படும். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. ஆசிய கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.